அன்பு நேர்களே, அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் நாடாளுமன்ற உறுப்பினரை கைது செய்ததற்காக சபாநாயகரின் அனுமதியை அம்பாறை மாவட்ட டிஐபி போலீஸ் முன்னெடுத்து வருகின்றார்கள். இது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், அதாவது ரிஷாட் கட்சியின் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இவர்தான் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றவர். அம்பாறை மாவட்டத்தில் ஒரே ஒருவர். கடந்த பொது தேர்தலில் ஒரு சிறிய வாக்குகளால் தோல்வி கண்டவர் என்றும் சொல்லலாம். இப்பொழுது வெற்றி பெற்றவர். இவர் நிந்தவூர் பெரு சபையில் இவருடைய அணியும் இவரும் உட்புகுந்து கலாட்டா செய்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. நேற்று முதல் இன்று வியாழக்கிழமை நண்பகல் தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினரை, அதாவது அஷ்ரப் தாஹிர் அவர்களை கைது செய்வதற்கு நாடாளுமன்ற சபாநாயகரிடம் அனுமதி பெறும் நடவடிக்கையை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். நிந்தவூர் பெரு சபையினுள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழு ஒன்று உள்நுழைந்து பிரதி தவிசாளர் உட்பட இருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் தலைமறைவாகிய நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நேற்று புதன்கிழமை எதிர்வரும் 24ஆம் தேதி வரையும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இங்க என்ன சொல்லப்படுது என்றால், நிந்தவூர் பெரு சபையின் ஆட்சியில் இப்போது பல விடயங்கள் இருக்கின்றது. வழக்கு பம்புகளுக்காக அவைகளை தவிர்த்து ஓரளவு நான் சிறிய தகவலை தருகின்றேன். நாடாளுமன்றத்தில், அதாவது மன்னிக்கவும், நிந்தவூர் பெரு சபையில் தற்பொழுது மாற்று கட்சி ஏற்கனவே இருந்த ஒருவர், இப்பொழுது மாற்று கட்சியில் ஒருவர் இருக்கின்றார். அதாவது ஏற்கனவே இருந்தவர் ரிஷாட் கட்சியை சேர்ந்தவர், இப்பொழுது மாற்று கட்சியை சேர்ந்த ஒருவர் இருக்கின்றார். பிரதி தலைவராக வைஸ் சேர்மனாக இருப்பவர் ஜேவிபி அணி. இங்க ஒரு குழப்பத்துக்கான காரணம். இது பல வகையான காரணங்கள் இருந்தாலும் இங்க தாகிர் அன்பியின் ஒரு அணி ஒன்றினர், ஒரு 10 பேர் சேர்ந்த குழுவினர் உட்புகுந்து அங்கு கலாட்டா செய்திருப்பதால் போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேவேளை தலைமறைவாகி உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட 10 பேரை கைது செய்வதற்காக போலீசார் முயற்சி செய்து வருகின்றனர். எப்படியும் கைது செய்வதற்கு முதல்ல அவங்க ஆஜராகுவார்கள். அதை நாங்கள் பின்னுக்கு சொல்கின்றோம். திங்கட்கிழமை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பிரதி தவிசாளர் அறையில் உள்நுழைந்து சபை நடவடிக்கைகளை மேற்கொள்ள கூடாது என தெரிவித்து பிரதி தவிசாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அங்கு போலீசார் வரவழைக்கப்பட்டனர். அங்கு சென்ற போலீசார் இது நிர்வாக ரீதியான பிரச்சனை என்றும், எனவே கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையரிடம் முறையிட்டு இதற்கான தீர்வை பெற்றுக் கொள்ளுமாறும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்களுக்கு நிந்தவூர் போலீசாரால் அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருந்தது. அதையடுத்து அறிவுறுத்தல் வழங்கெடுத்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள். சமாதானம் ஆக்கிட்டாங்க போலீசார். இதனைத் தொடர்ந்து பிரதி தவிசாளர் தனது சபை கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பிற்பகல் 2 மணி அளவில் பிரதி தவிசாளரின் காரியாலயத்துக்குள் அத்துமீறி உள்நுழைந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹிர் தலைமையிலான குழு ஒன்று மேசையில் இருந்த பொருட்களை உடைத்து எறிந்து பிரதி தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் இருவரும் காயமடைந்து தற்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகத்தான் அந்த முறைப்பாடு இருக்கின்றது. இதையடுத்து தாக்குதல் நடத்திய கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போலீசார் பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட 12 பேரை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்ய நடவடிக்கையினை மேற்கொண்டு வந்த நிலையிலேயே எம்பியை சேர்ந்த 10 காலி பசங்களும் தலைமறைவாயிருப்பார் என்று கேள்வி. தலைமறைவாயிட்டாங்க, நிந்தவூருக்குள்ள இல்ல. இதனைத் தொடர்ந்து தலைமறைவாகிய இருவரை நேற்று அந்த ஒளிச்ச கூட்டத்தில் 2 பேரை நேற்று அரஸ்ட் பண்ணிட்டு நிந்தவூர் போலீஸ். அதுல 2 பேர் அரசு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் கைது செய்யப்பட்ட இருவரையும் சம்மாந்துறை நீதிமன்றில் பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் 24ஆம் தேதி வரையும் 14 நாள் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மட்டக்களப்பு சிறையில் அள்ளி சென்றாச்சு. இதேவேளை தலைமறைவாகியுள்ளவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை மாவட்ட குற்றவியல் பிரிவு டிஐபி நான் சொன்னமில்லை முன்னெடுத்து வருவதுடன் பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்கு
சபாநாயகரின் அனுமதியை பெறுவதற்காக கொழும்பில் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். இவ்வளவுதான் செய்தி. இது இப்ப அடிபட்டு காயப்பட்டவங்க வார்ட்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. கிரிமினல் குற்றத்தின் கீழ் அடிபட்டு வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டவர் டிக்கெட் வெட்டப்படும் வரையும் அவர்கள் குற்றம் அந்த அடிச்சவங்களை ஓடி பிடிச்சி ஆக்கள் அரெஸ்ட் பண்ணி அவங்களை கொண்டு நீதவான் முன்னிலை ப்ரொடியூஸ் பண்ணது என்பதுதான் சட்டம். இதுதான் நடைமுறையும் உள்ளது. இதில் வேடிக்கை என்னவென்றால், ஏற்கனவே ரிஷாட் மேல நீதிமன்றத்துக்கு கல்லறிஞ்சு அதர் இதறிஞ்சு குற்றம் இருக்குது. அவருடைய எம்பி ஒருவரும் ரவுடித்தனம் போய் அவருக்கு தான் கெட்ட பேரு. இப்படியான ரவுடித்தனமான ஆட்களை எல்லாம் ரிஷாட் காட்சியில வைக்க கூடாது. அதே போன்றுதான் இவட ரவுஃப் ஹக்கீம் கட்சியிலையும் ரவுடித்தனம் காட்டுவது தான் முன்னுரிமை. கடந்த காலங்களில் அப்படித்தான். இப்ப அதாவுல்லா கிட்ட இருந்தார் இல்லையா உதுமா இல்லப்ப, அதாவுல்லா கிட்ட இருந்த உதுமா இல்லப்ப காட்டாத சண்டித்தனமும் ரவுடித்தனம் இல்லை. இது தைரியமா சொல்லலாம். வேறு என்னது பண்ண முடியும்? எனவே இப்பொழுது அவர் முஸ்லிம் காங்கிரஸுக்குள்ள வந்திருக்கிறார். இந்த ரவுடித்தனம் எல்லாம் ஒழிக்கிறது தான் நாங்க ஜேவிபிக்கு அந்த தொடர்ந்து ஆதரவு. இந்த ரவுடித்தனம், இந்த தூளு, கஞ்சா, இந்த மாதிரி இந்த அதாவது முடிச்சு மாறி லொல்லு மாறி தனங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த ஜேவிபிக்கு முழு ஆதரவு வழங்குவ காரணம். அதாவது இந்த ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லலாம். இப்ப எனக்கும் இந்த சில தகவல் வருகின்றது. நான் சம்பந்தருக்கு தலைவிரிச்சு ஆடியதாகவும் அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ் தரப்பில் இருக்கின்ற அறிவுபூர்வமான புத்திசாலித்தனமான ஆட்களை எல்லாம் விரட்டிட்டு நம்ம அந்த ஆட்களை வைக்க போறீங்க. அது கட்சி, அதாவது தமிழ் தரப்பு கட்சி என்பது ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமையில் இருக்கணும். அது இருந்தா தான் மற்ற கட்சிகள்லாம் ஒரு பலமாக ஒரு பாலமாக இருக்கும். தமிழ் தரப்பு கட்சி ஸ்ட்ராங்காக இல்லை என்றால் இங்க எல்லாமே அவுட்டு. வந்தவன் போனவன் வந்தா மரத்தான் எல்லாம் இங்க பெரிய ஒரு தளமும் களமும் அமைச்சு விடுவார்கள். எனவேதான் தமிழ் கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஏதாவது மற்ற மாற்று மதம் உள்ளவர்களுக்கும் ஒரு நலவு பறக்கும். சம்பந்தர் இருந்த வரைக்கும் எல்லோரையும் அனுசரித்து நடந்தார். அவர்கிட்ட சொல்லிலுமா ஏதாவது முஸ்லிம்களுக்கு புலவு செஞ்சார். இன்றைக்கு இறந்து போன மனுஷன் இன்றைக்கு எனக்கு தகவல் அனுப்புறீங்க நான் சம்பந்தருக்காக பரிந்து பேசுவதாக. உண்மைதான். என்னென்னில் சம்பந்தர் காலத்தில் ஒரு இனக்கலவரத்துக்கு அவர் ஒரு முயற்சி பண்ண தெரியுமா? அதெல்லாம் யாருக்கு அவரை சொல்ல போனா எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். எனக்கு நான் மாமன் மச்சானா அவருடைய காலத்துல சொல்ல போனால் எத்தனையோ சொல்லி போகலாம். அவர் மேல இப்ப ஒவ்வொரு தகவல்கள் வந்தாலும் கூட இந்த இன விடயங்களில் அவர் மிகவும் கவனமாக கையாண்டார். மிக கவனமாக கையாண்டார். அதனால்தான் 2 தடவை இந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகள்லாம் அந்த கிழக்கிலே சிஎம் பதவியை விட்டு கொடுத்திருந்தார். மிகப்பெரிய விட்டு கொடுப்பு. அதை காங்கிரஸ் செய்யல, சம்பந்தம் செஞ்சிருந்தார். அதுக்காக நாங்க சம்பந்தரை இவங்களுக்காக இல்ல, இந்த இன விடயங்கள்ல மிகவும் கவனமாக கையாண்டவர். அப்படி ஒரு தலைவர் உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் ஆதங்கம். அதனால்தான் அறிவுபூர்வமான புத்தி கூர்மையான ஆட்களை எல்லாம் வெளியாக்கிட்டு நம்ம பேரை எல்லாம் கொண்டு வரப்போறோமா? அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி ரிஷாட் மேல ஏற்கனவே அசிங்கம் இருக்குது. அதாவது நீதிமன்றத்து கல்லறிஞ்சு அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி விடயத்துல இப்பொழுது இந்த மாதிரி வழக்குகள் வந்தால் நீதிமன்றம் மிக கேர்ஃபுல்லா கையாளும். இதெல்லாம் அத்துமீறுவது இல்லையா? உங்களுக்கு ஒரு எம்பி அந்தஸ்து ஒன்று இருக்குன்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு நீங்க ரவுடித்தனம் பண்ண போகக்கூடாதுல்ல. அதெல்லாம் கூடாது. அந்தந்த ஊர்ல அவனுக்கும் 4 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு 10 பேர் இருந்தா அந்த ஊரை சேர்ந்து அவனுக்கு ஒரு 10 பேர் 8 பேர் இருக்காதா? என்ன ரவுடித்தனம் பண்ண போறீங்க? அவன் சட்டப்படி அவன் சபையை நடத்த போனா நீங்க சட்டப்படி கையாளுங்க. சட்டம் தெரியாத எடக்கு முடக்கு பாட்டுகளை இந்த மாதிரி ரவுடித்தனங்களை கையாளும். ஒபிஷியல் அரசாங்க காரியாலயங்களை எல்லாம் இந்த மாதிரி செய்ய முடியாது. இந்த பிரதி தலைவர் ஜேவிபியை சேர்ந்தவர் நின்றவர் சொல்லப்படுகின்றது. நமக்கு அதெல்லாம் அவங்கட கட்சியை நாம தோண்ட போறலங்க. பொதுவாக சொல்ல போனால் இந்த அம்பாறை மாவட்ட அரசியலை பத்தி நான் எடுக்கிறதே இல்லை. இதெல்லாம் சும்மா அந்த கிணத்துக்குள்ள தத்தளிக்கிற கூட்டத்தை வச்சு நம்ம அரங்கேற்றிட்டு இது உலகம் முழுவதும் கேட்கும் செய்திகள், உலகம் முழுவதும் பார்க்கப்படும் செய்தியை நான் அரங்கேற்றதே அரிது. ஆனாலும் பல அன்பர்கள் காலை முதல் எனக்கு அழுத்தம் கொடுக்கணும். என்னப்பா நீங்க ரோபாக்கியமே எழுதுறீங்க, அங்கிட்டு இங்கிட்டு எல்லாரும் எழுதுறீங்க, இவர் எழுதலான்னு சொன்னா நாங்க இந்த சொல்லிட்டோம். இது ஒன்றோட முடிச்சு கொள்வோம். அவர் எப்படியும் அவர் ஒழிச்சு தெரியல. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒழிக்க முடியாது. சனி ஞாயிறு அரெஸ்ட் பண்ண 2 நாள் கம்பி எண்ணணும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஆஜராக மாட்டார். திங்கட்கிழமை சம்பந்தூர நீதிமன்றத்துல அவரு ஆஜராக இருக்கிறார். அவரு வக்கீல்கள் சகிதமாக ஏற்கனவே அவருக்கு தலைமைத்துவம் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்றைக்கு ஆகியிருந்தாலும் போல
என்றால் அங்கே சனி ஞாயிறும் கம்பெனி ஆகணும் மட்டக்களப்பு சிறையில். அதனால சம்மாந்துறையில இப்ப இருக்கிற சம்பந்தம், அதாவது சம்பந்தர் நீதிவான் அவர்களும் மிகவும் ஸ்ட்ரிக்டான நீதிபதி மாறிக்கிட்டாங்க. அவர் சட்டத்தை சட்டமா செய்கின்றார், சட்டத்தை தான் பாக்குறோம். இங்க அதுக்கெல்லாம் கருணை எல்லாம் கிடையாது. நல்ல ஒரு நீதிபதி வந்திருக்கிறார் சம்மாந்துறைக்கு தான். நம்மளோட டிவிஷன், உங்களோட நிந்தவருக்குரிய ஜோனல் சம்மாந்துறை நீதவான். எனவே அதற்கு அவர்கள் மிகவும் திறமையாக செய்யக்கூடியவர், இளம் நீதிபதி. சட்டம் நிச்சயமாக 14 நாள் கம்பி எண்ணப்படும். அது இடையில இவங்க பெரிய லோயர் ஆரையும் கொண்டு வந்து பார்க்கலாம். அவடத்தை பணம் கொடுக்கலாமா, அது அவங்க தான் பார்க்கணும். அது தெரியாது, இவங்களோட ஸ்டேட்மெண்ட் எப்படி தெரியாது. நல்ல செக்ஷனுக்குள்ள போட்டாங்கன்னால் கொடுக்க முடியாது. எப்படியும் இவர் நாடாளுமன்ற சிறப்புரிமை என்பதால ஒரு கருணையும் இருக்குது. அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சில போல இந்த மாதிரி அவரதே ப்ரொடியூஸ் பண்ணி இப்ப யாரு சுமந்திரன் நம்பி அவங்க களுவாஞ்சிக்குடியில இந்த பாகர பக்கமா எடுத்து கொடுத்தாங்கல்ல, களுவாஞ்சிக்குடி தெரியல, இந்த பிரதேச சேமன்கள் தொல்பொருள் தொல்லை திணைக்களத்தின் அந்த அவங்களோட அந்த போர்டுகளை, நேம் போர்டுகளை தூக்கினு சொல்லி அடைச்சாங்க இல்லையா, தேடுதல் வெட்ட போட்டாங்கல்ல, அதை சுமந்திரன் ஐயா வந்து உடைச்சு கொடுத்தார். அந்த மாதிரி பெரிய வக்கீல் வந்து நாளைக்கு திங்கக்கிழமையோ சம்பாந்தூர்ல உடைக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இவர் ஆஜரான சனியினாரும் சில வேளை கம்பி என்ன சான்ஸ் இருக்குது. எதுவானாலும் திங்கட்கிழமை அவர் ஆஜராகுவார். பெரிய வக்கீல் மூலமாக வரப்போகின்றார். கொழும்பிலிருந்து ஒரு வக்கீல் வருகின்றாரா, அதுவும் ஒரு தகவல். அவர் எவ்வளவு தூரம் அது சாத்தியமா தெரியல. பாரவங்களுக்கு நக்கலா போயிருமே இவரை பணத்து கொடுக்கலன்னு சொல்லி. இது ஆட்சியில் இருக்கின்ற வைஸ் சேர்மன் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று. இதெல்லாம் நாம் விரும்பவில்லை. இந்த ரவுடித்தனங்கள் எல்லாம் வருகின்ற சமுதாயங்கள் கையாளக்கூடாது. நாங்க அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதிகாரம் இருக்கின்ற மமைதில போயிட்டு அந்த ஆபீஸுக்குள்ள புகுந்து கூட்டு கலாட்டா பண்ற அவங்ககிட்ட இந்த செம்பு தூக்கிகள், எடுப்புடிகள், இந்த எம்பிக்கு பின் அதை ஒன்று உங்களுக்கு கிடைக்காதுப்பா. அவங்ககிட்ட கை செலவுக்கு கூட பத்தாது. இந்த ரோடு போடுற அல்றெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்த ஆட்சியில உங்களுக்கு கிடைக்காது. நீங்க இந்த ரோடு போடுற கமிஷனுக்கு எல்லாம் அதெல்லாம் அந்த விளையாட்டெல்லாம் இப்ப இதுல முடியாது. இந்த கவர்மெண்ட் உங்களை உட வைக்க என்ன எல்லாத்தையும் உள்ள இருந்து ஜேவிபி எல்லாம் பார்த்துட்டு யார் என்ன பண்றாங்கன்னு எல்லாமே தெரியும். அதனால இவங்களுக்கு இந்த ரோட்டு போட்டு உழைப்பது, பில்டிங் கட்டி உழைப்பது எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு உரிய கமிஷன் மட்டும் தான் கிடைக்கும். 5 விதமா 10 விதம் அள்ளிட்டு போக வேண்டியதான். வேற தாறுமாறாக நீங்க ரோட்டை கொண்டு 10 லோட்டை போட்டு ரோட்டை அப்படி சரி கட்டி போட்டு ரோட்டை முழுசா போட்ட அள்ளின கதையெல்லாம் வராது. இப்ப எல்லாரும் அவன கண்ணுக்குள்ள போக்கஸ் வச்சுக்காங்க. நீங்க என்ன தப்பு விடுறீங்க. எனவே இந்த ரவுடித்தனங்களை நாம் ஒருபோதும் ஆதரிப்பதில்லை. திருந்தனும், அவங்க திரும்பணும் என்று நாம் கேட்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்பு. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.